ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி கிளர்க்குடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த சோர்ஸில் படிக்கலாம், அதுவும் பிகினருக்கு தனியாக ரிப்பீட்டர்ஸுக்கு தனியாக என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இது வரைக்கும் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இந்த சிலபஸ் என்ன, அண்டு எந்த மாதத்துக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டடி சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னாலே பெஸ்ட்டு டாப் நம்பர் 1 என்னென்னா அஃபேர்ஸ் க்ளவுட். அண்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அதுக்கடுத்து ஸ்மார்ட் கிடா, அதுக்கப்புறம் அபர்ஜித். இந்த 3 சோர்ஸும் உங்களுக்கு நிறையா அத்தன்டிக் அண்டு நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கவர் பண்ணக்கூடிய சோர்ஸாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? பாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் அஃபேர்ஸ் கிளவுட்லாம் நான் பேங்கிங் ஆஸ்பெண்ட் இருக்கும் போதுந்தே பெஸ்ட்டு, இப்போயும் அவங்க பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சோர்ஸும் நீங்கள் ரிலே ஆகலாம். இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இதுலேயும் நான் சொல்லுவேன், இதுலேயும் சொல்லுவேன் எப்படி படிக்கலான்றது. ஓகேங்களா? சரி, இந்த அஃபேர்ஸ் கிளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்குறதுல சில சிக்கல்கள் இருக்குது. டிஸ்கவுண்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஆப்பில் வாங்கினா டிஸ்கவுண்ட் ஆகாது. அதே நீங்கள் வெப்சைட்டில் careerscloud.inல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம AK10 கோடு அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரூ. 50 மேலே டிஸ்கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? ரூ. 50 பக்கம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு ரூ. 50 நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்டு சில நேரங்களில் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண முடியல, அது வந்து ஒரு ஆப் அப்டேட் பண்ணதில் ஒரு பிரச்சனை தான். பட் உங்களால் கோர்ஸு, பிடிஎஃப் எல்லாமே, கிஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஆப்பில். பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த அவங்க பர்ச்சேஸ் பேமெண்ட்டு வாங்கியிருக்காங்கல்ல ஒரு கம்பெனிக்கிட்ட, அந்த பேமெண்ட்டு என்னது அக்ரிமெண்ட்டு அவங்க கூட தான் பிரச்சனை. ஸோ ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், வெப்சைட்டில் வாங்கிக்கோங்க. AK10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, நம்ம வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்மார்ட் கிடாவுக்கும் இந்த கோடு AK10 அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து எக்ஸாம் ஜீனியஸ், GA ஆதித்யா சார், இதெல்லாம் கொஞ்சம் அத்தன்டிக்கான சோர்ஸ். இதில் நீங்கள் எதிரில் படிச்சிருந்தாலும் ப்ராப்பராக அதே ரெகுலராக படிச்சுட்டு இருக்குங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சார் நான் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன், நான் என்ன பண்ணலாம்? இது 4மே பெஸ்ட் ஐடியா தான். அதில் அஃபேர்ஸ் கிளவுடில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, இப்போ போய் நீங்கள் ஃபுல்லாக அஃபேர்ஸ் கிளவுடில் படிக்க முடியாது. அவங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எக்ஸாம் கேப்சூல், எக்ஸாம் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் விடுவாங்க. அந்த பிடிஎஃப்பை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மந்த் வைஸாக கொடுத்துருப்பாங்க. செலக்டிவான நியூஸ் தான் இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் வீடியோ பார்த்து படிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நம்ம நரிக்கூட்டம் சேனல் இருக்கு இல்லைங்களா? நரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் சேனல். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அபர்ஜித்தோடைய மந்த்லி ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குல்ல, அதை வந்து போர்க்கள பூமி, அந்த சேனலுடைய ஓனரும் நம்ம சேனல் ஃபாலோவர் தான். சிஏ அனாலிசிஸ் தமிழ்னு இருக்கும். கமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரீவியஸ் நம்ம வீடியோஸ்லாம், நான் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். எகைன் இந்த வீடியோவில் போய் பார்க்கும்போது ஒரு வீடியோ கூட இல்லை. அவர் அதுக்கப்புறம் தான் இவர் சொன்னார், அவர் காப்பிரைட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு சேனலை இவர்கிட்ட கொடுத்துருக்காராம். ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அபர்ஜித்துடைய மந்த்லி பிடிஎஃப், எக்ஸாம் பிடிஎஃப்ல மந்த்லி ஃப்ரீ MCQ இருக்குல்ல, அதை வந்து இவர் கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். அவர் இப்போ செப்டம்பர் பார்ட் 1 எடுத்திருக்காரு. எவ்வளோ அவரால் முடியுமோ அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாரு. செப்டம்பர், அக்டோபர் முடிச்சு கொடுத்துட்டாரு, நவம்பர், டிசம்பர் முடிக்க முடியலன்னு அவரை போட்டு ஓவராக டிமாண்ட் பண்ணாதீங்க. அவரும் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் தான். அவரை தனியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட சேர்ந்து அவர் நினச்சா தனியாக ரிவிஷன் பண்ணிட்டு போய்க்கலாம். உங்களோட சேர்ந்து ரிவிஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா? அவரால் கம்ஃபர்டபுளாக இருக்கிறவர் தான் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு. கொடுக்குறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக அவர் மேலே ப்ரெஷர் போடாதீங்க. ஏன்னா அவர் மேலே நீங்கள் ப்ரெஷர் போட்டால் அவருக்கு எக்ஸாம் மேபி பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. அவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டு. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு கண்டென்ட் எடுத்து அதை உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுல நாங்கள் எவ்வளோ ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவோம், எவ்வளோ டைம் அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால் அந்த வீடியோஸை பார்த்து படிங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸாம் கேப்சூல்ஸ் எடுத்து படிங்க. இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் நான் வந்து சும்மா பிடிஎஃப் பார்த்து தான் படிப்பேன், எனக்கு வீடியோ பார்த்து பிடிக்காது, வீடியோ பார்த்து படிக்க பிடிக்காது, நான் பிடிஎஃப் பார்த்து தான் படிப்பேன், பிரிண்ட் அவுட் எடுத்து தான் படிப்பேன்னு சில பேர் இருப்பீங்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒன்று அடாவுடைய இதே மாதிரி எக்ஸாம் கேப்சூல் இருக்கும், இல்லைனா மந்த்லி கேப்சூல் இருக்கும்.
ஆம்பிஷியஸ் பாபா இருக்குல்ல, அந்த ஆம்பிஷியஸ் பாபான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அதிகமாவும் இருக்காது, கம்மியாவும் இருக்காது. அளவா இருக்கும். அதே மாரி டேபிள்லாம் போட்டு நீட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸாம் பிடிஎஃப் விட்டுருப்பாங்க. இப்போலாம் விடுறதில்ல. ஒரு 1 1/2 இயர்ஸா அவங்க விடுறதில்ல. மந்த்லி பிடிஎஃப் ரெகுலரா வந்துருது. ஸோ ஆம்பிஷியஸ் பாபா வெப்சைட்ல போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இது எல்லாமே ஃப்ரீ தான். இங்க நீங்க இந்த அஃபேர்ஸ் க்ளவுட் தவிர இது எல்லாமே ஃப்ரீ தான். அஃபேர்ஸ் க்ளவுட்ல எக்ஸாம் நீங்க சிஏ பேக்கேஜ் வாங்கியிருந்தீங்கன்னா, எக்ஸாம் பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இல்லனா உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க வாங்கி படிக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஓகேங்களா? வாங்கிட்டு அதில பேங்கிங் தனியா குவிஸஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வாங்கும்போது நம்ம கோட யூஸ் பண்ணிக்கோங்க. AK10 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வெப்சைட்ல மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸ்டடி சோர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒன்ஸ் அகைன் சொல்றேன். ஸ்டடி சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்படின்னாலே அஃபேர்ஸ் க்ளவுட், ஸ்மார்ட் கிட்டா, அபர்ச்சித் தான். அண்ட் அதுக்கடுத்து எக்ஸாம் ஜீனியஸ், GA ஆதித்யா சார். இதெல்லாம் அத்தென்டிக்கான சோர்ஸு. ரெகுலரா நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ புதுசா படிக்கிறவங்க எய்தர் அஃபேர்ஸ் க்ளவுடோடைய எக்ஸாம் பிடிஎஃப் இல்லன்னா நரிக்குட்டம் சாருடைய போர்க்கள பூமி அப்படிங்கிற சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் பாருங்க. இல்லன்னா அடா கேப்சூல், ஆம்பிஷியஸ் பாபாவுடைய கேப்சூல எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்ல படிக்கிறவங்களுக்கு இது ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்து கவர் பண்றவங்களுக்கு. இதுலேருந்து படிச்சுட்டு இருந்து எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படிங்கிறவங்க இதில ரிவிஷன் பண்ணிக்கலாம். அண்ட் குவிஸஸ் வேணுனா பிராக்டிஸ் மார்க்ல நீங்க குவிஸஸ் இருக்கும். வீக்லி குவிஸஸ் இருக்கும். ஆ அ அம் இதில அஃபேர்ஸ் க்ளவுட்ல டெய்லி குவிஸஸ் இருக்கும். அபர்ச்சித்தில மந்த்லி குவிஸஸ் இருக்கும். ஸோ நீங்க எது வேணுமோ உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கோங்க. மந்த்லி இருந்தாலும் டெய்லி மாரி தான் உங்களுக்கு டாபிக் வைஸா இல்லாம தனித்தனியா தான் இருக்கும். பேங்கிங்க்கு உங்களுக்கு அஃபேர்ஸ் க்ளவுட்ல மந்த்லி பிடிஎஃப்ல MCQ குடுத்துருப்பாங்க. அந்த MCQய நீங்க ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அஃபேர்ஸ் க்ளவுட்ல கரண்ட் அஃபேர்ஸ் அந்த பாத்ல போனீங்கன்னா, தனியா பேங்கிங் அவேர்னஸ்ன்னு ஒரு காலம் இருக்கும். அதில ஒரு பிடிஎஃப் இருக்கும் பேங்கிங்க்குன்னு. அதில MCQ 2வது பார்ட்ல இருக்கும். அந்த MCQல 2ஆ இருக்கும். ஸ்டாட்டிக் தனியா இருக்கும். பேங்கிங் தனியா இருக்கும். அந்த பேங்கிங், ஸ்டாட்டிக் 2ம் சேர்ந்து படிச்சவங்களுக்கு நெறைய எக்ஸாம்ல கொஸ்டின் கவர் ஆயிருக்கு. இப்போ ரீசென்ட்டா எக்ஸாம்ல ஸ்டாட்டிக் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க அந்த பேங்கிங் பிடிஎஃப்பையும் அஃபேர்ஸ் க்ளவுட் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா ஸ்மார்ட் கிடாவும் தனியா பேங்கிங் பிடிஎஃப் விடுவாங்க. அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஆனா, மத்த பேங்க் எக்ஸாம் மாதிரி RRB கிளர்க் எக்ஸாம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். மத்த எக்ஸாம்ல இப்ப ஒரு கிளர்க் எக்ஸாம் SBI கிளர்க்கோ, இல்ல IBPS கிளர்க்கோ போறீங்க அப்படின்னா, என்ன குடுத்துருப்பாங்க? பேங்கிங், ஃபினான்சியல் அவேர்னஸ். பேங்கிங் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஃபினான்சியல் அவேர்னஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. இதுவே SBI, PO அந்த மாரி பண்ணா பேங்கிங் அ வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் பேங்கிங் சொல்லியிருப்பாங்க. இல்லன்னா ஜெனரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் பேங்கிங் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அப்ப பேங்கிங்க்கு அதிகமான கன்டென்ட் இருக்கும். மேல POன்னா. அடுத்து இதுலயும் ஓரளவுக்கு இருக்கும் கிளர்க்லயும். பட் RRBன்னு வரும்போது அந்த மாரி பேங்கிங்ன்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வெறும் ஜெனரல் அவேர்னஸ் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, எல்லா டாபிக்லேருந்தும் அதிகமான கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கவர் ஆகும். ஆகும். ஓகேங்களா? எல்லா கொஸ்டின்லயும் கவர் ஆகும். இதுல என்ன ஒரு ஸ்கேம் அப்படின்னா, ஸ்கேம்ன்னு சொல்ல முடியாது. இதுல என்ன ஒரு நமக்கு சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நீங்க அப்பாயின்ட்மென்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பூரா அப்பாயின்ட்மென்ட்ல 9 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ படிச்சுட்டு போறீங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கேட்கவே மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் விட்டுட்டு போவீங்க. 4 கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ்லேருந்தே கேட்டுருவாங்க. அப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில டாபிக்ல மட்டுமே வெயிட்டேஜ் அதிகமா குடுத்துருவாங்க, ஒரு சில சமயங்கள்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதுல ஆர்டர் வைஸா இம்பார்ட்டன்ட்டான டாபிக் குடுத்துருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட்டான டாபிக் அப்டின்னா என்னன்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்கல்ல, அத பேஸ் பண்ணி இது கண்டிப்பா கேட்பாங்க, இது கண்டிப்பா கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. அவங்க கேட்கறதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா கவர் ஆகும்ல. ஒரு எக்ஸாம்பிள்ல 40 கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா கவர் பண்ணுவாங்கல்ல, அத பேஸ் பண்ணி இத்தன வருஷம் நான் பார்த்தது, நான் அனலைசிஸ் பண்ணது அந்த டேட்டாலாம் வச்சு தான் இந்த ஆர்டர் குடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு பாருங்க, நேஷனல், ஸ்டேட் நியூஸ் வந்து டாப் பிரையாரிட்டி RRB கிளர்க் எக்ஸாம் பொறுத்தவர. அதுக்கு அடுத்து ஸ்கீம்ஸு, கேபினெட் டிசிஷன்ஸ், பட்ஜெட் அதெல்லாம். ஆம் பட்ஜெட் மீன்ஸ் அப்பப்போ ஒரு பட்ஜெட் போடுவாங்க. கேபினெட்ல இந்த ப்ராஜெக்ட்க்கு இவ்வளோ காசு குடுக்குறோம், அவ்வளோ காசு குடுக்குறோம். அப்புறம் மினிமம் செல்லிங் பிரைஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அக்ரி ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா. ஸ்கீம்ஸ் எந்த ஸ்கீம் அடிபட்டாலும் கரண்ட் அஃபேர்ஸ்ல அத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பேங்கிங் நியூஸ். பேங்கிங் நியூஸ்லயே அப்ரூவல் குடுப்பாங்க. பேமெண்ட் அக்ரிகேட்டர். அந்த அப்ரூவல குடுத்தது யாரு? யாருக்கு குடுத்தாங்க? அதே மாரி வெவ்வேறு அப்ரூவல்ஸ் இருக்கும். SEBI சிலதுக்கு அப்ரூவல் குடுப்பாங்க. காம்படிஷன் கமிஷன் அத்தாரிட்டி, அந்த குஜராத்ல இருக்கு இல்லையா? அது.
அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஓரியன்டட் ஃபினான்ஸ் எல்லாம் குஜராத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அப்ரூவல் கொடுப்பாங்க. அது யார் அப்ரூவல் கொடுத்தாங்க, எந்த கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக நிறைய கேட்குறாங்க. பேங்கிங்குள்ளே தான் வரும் அதுவும். அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயும் பேங்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க முக்கியமாக. ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் பார்த்தா அவர் ப்ரீவியஸ் என்ன ரோலில் இருந்தால் முடிஞ்சால் பார்த்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அருண்குமாரை டிஎன் பேங்கர்ஸுடைய சிஇஓவா அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அருண்குமார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு? ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் மென்டாராக இருந்தார். இந்த மாதிரி ஒரு அப்போ இதுக்கு முன்னாடி என்ன ரோல் இருந்தார் அப்படின்னு கேட்டால் ஆப்டிவ் வித் ஏகேல மென்டார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அருண்குமார் டிஎன் பேங்கர்ஸோடைய எம்டிசிஓ அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போகிறது பெட்டர், ஓகே தான். அதோடு சேர்த்து அருண்குமார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு சேர்த்தியும் நீங்கள் படிக்கிறது பெட்டரான ஒரு விஷயம். அதுவும் கேட்பாங்க சில நேரங்களில். அப்போ அப்பாயின்மெண்ட் அதுக்கு அடுத்து அதிகமாக கேட்பாங்க. ரேங்கிங் வந்து ஒரு ரேங்கிங் படிக்கிறதுனா அந்த ரேங்கிங் ரிலீஸ் பண்ணது யார், அது என்ன ரேங்கிங் ரிலீஸ் பண்ணது யார், டாப் யார், நம்ம இந்தியாவோட ரேங்க் யார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா டாப் 3, அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்குன்னா டாப் 5 படிச்சுக்கோங்க. டாப் 5 கூட கேட்பாங்க. ஓகேங்களா? டாப் முக்கியம், இந்தியாவோட ரேங்க் முக்கியம். இன்னும் டைம் இருக்கா டாப் 3 படிங்க, இன்னும் டைம் இருக்கா டாப் 5 படிங்க. க்ளூ வச்சு அதாவது க்ளூஸ் வச்சு படிச்சுக்கோங்க ரேங்கிங் படிக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகாமல். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் நியூஸை பொறுத்தவரை வெவ்வேறு நாட்டில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துருவாங்க. இந்த கண்ட்ரி இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. துபாய் ஒரு டைம் பேப்பர்லெஸ் எக்கனாமி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஒரு கண்ட்ரியில் ஏதாச்சும் ஒன்று புதுசாக வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. அது ஏதாச்சும் நடந்திருந்தால் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டு. ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. சில நேரங்களில் நம்ம படிக்காமல் போய் அட்டன் பண்ணிடுவோம். சில நேரங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இப்போது வெயிட் லிஃப்டிங் தூக்குறாங்க அப்படின்னா யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க எத்தனை கேஜி கேட்டகரி, அவனா எவ்வளோ வெயிட் தூக்குனாங்கன்னு கேட்பாங்க. ஓகே, அது கேட்பாங்க, கேட்காம கூட போயிடுவாங்க. ஆனால் வெயிட் லிஃப்டிங்கை பொறுத்தவரை ஒரு சில கேஜிஸ் இருக்கும். அந்த கேஜிஸ் பொறுத்து தான் அவங்க வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க. வெயிட் லிஃப்டிங்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே வெயிட் தூக்குறாங்க அப்படி கணக்கு கிடையாது. இப்போ ஒரு 53 கேஜி இருக்கா, 53 கேஜியில் ஒரு 48 இருக்கா, அப்போ 48லேருந்து 53 கேஜிக்குள்ளே இருக்கிறவங்கள 53 கேஜின்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஜி, அப்புறம் ஒரு கேஜி, கேட்டகரி வைஸாக பிரித்து அந்த கேட்டகரியில் வெயிட் லிஃப்ட் தூக்க வைப்பாங்க. அப்போ அவங்க கோல்டு அடித்தாங்கல்ல, இல்லை சில்வராக கோல்டாக இந்தியாவிலேருந்து அடித்தாங்கல்ல, அவங்க எத்தனை கேஜி கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் படிக்கணும். இப்போ ஜாவ்லியன் த்ரோனா எத்தனை மீட்டர் அந்த த்ரோ போச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்புறம் வின்னர் யார், ரன்னர் யார், வின்னருடைய ஊர் என்ன, ரன்னருடைய ஊர் என்ன, இதெல்லாம் கூட நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? இப்போ பிவி சிந்து ஒரு டோர்னமெண்ட்டில் ஹீரோ கப்னு ஒரு டோர்னமெண்ட்டில் தோத்துட்டாங்க. ஓகேங்களா? பட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்கள வின் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய கண்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுவே பிவி சிந்து அதில் ஜெயிச்சிருந்தா கூட அவங்க தோக்கடிச்சாங்கல்ல, அவங்க யார், அவங்க கண்ட்ரி யார், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. புரிஞ்சுதுங்களா? அவங்க பேரை தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க எந்த ஊருன்னு கூட கேட்பாங்க. இப்படி தான் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும். அவார்ட் அண்ட் சம்மிட். அவார்ட்ஸ் அண்ட் சம்மிட்ஸை பொறுத்தவரை அவார்ட்ஸ் தனி, சம்மிட்ஸ் தனி, ஒன்றா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே எழுதும்போது நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல எழுதும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுவும் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தானே, அதனால் அது ஒன்றா எழுதிட்டேன். அவார்ட்ஸ் அப்படிங்கும்போது நிறைய இப்போ இந்த ஒலிம்பிக்ன்ற பாருங்க, இது பேர் என்னங்க, நோபல் ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, அது வந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கில் எக்ஸாமில். ஏன்னா அது வந்து அக்டோபருக்கு அப்புறம் வரும். இப்போது இந்த எக்ஸாம்லாம் அதுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். அதனால் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்காம இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நோபல் ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போது லேட்டராக கொடுக்குறதுனால மேபி இதில் நோபல் ப்ரைஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேறு அவார்ட்ஸ், முக்கியமான அவார்ட்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு சில முக்கியமான அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. சிஏலாம் இந்த அஃபேர்ஸ் குரூப்பில் கவர் ஆகும் பார்த்தீங்களா? அது இல்லைனா எந்த வெப்சைட்டில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அவார்ட்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க நல்லா. ரைட்டு. சம்மிட் இல்லைனா கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ G20 சம்மிட் நடக்குதுன்னா இந்த வருஷம் இந்த வருஷம் மீன்ஸ் இப்போ இந்த எடிஷனுக்கு ஒரு G20 சம்மிட் எங்கேயாச்சும் நடத்துவாங்க. ஓகேங்களா? அப்போது அடுத்த வருஷத்துக்கும் கான்ட்ராக்ட் வந்து பேசியிருப்பாங்க. இல்லைனா
ஒரு 4 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் கூட எதனா கான்ட்ராக்ட் பேசுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த கண்ட்ரி இந்த வருஷத்துல ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாரி தான் G7 சம்மிட்டுக்கும். அதே மாரி தான் இந்த நம்ம ஊர்ல இருக்குல்ல லோக்கல்ல. அந்த என்னங்க SCO சம்மிட்டு, பிரிக்ஸ் சம்மிட்டு இதெல்லாம் வந்து நமக்குள்ள. சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்க்குள்ள பக்கத்துல பக்கத்துல நம்ம ஒரு கூட்டணி. ஓகேங்களா? ஸோ பிரிக்ஸ் சம்மிட் இந்த வருஷம் எங்க நடக்குது? இந்த வருஷம் பூரா பிரிக்ஸ் எடுத்தாங்கன்னா, ஒரு கண்ட்ரி பிரிக்ஸ ஹோஸ்ட் பண்ணா, பிரிக்ஸ் சம்மந்தமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரே கண்ட்ரி தான் ஹேண்டில் பண்ணும். அந்த வருஷம் பூரா. அப்ப இந்த வருஷம் பிரசிடென்சி யாரு? அடுத்த வருஷம் பிரசிடென்சி யாரு? இந்த மாரி ஒவ்வொன்னையும் நீங்க எதுக்கு படிச்சுக்கணும்? சம்மிட்ஸ்க்கு படிச்சுக்கணும். கான்ஃபரன்ஸ் சம்மிட்ஸ். ஓகேங்களா? ஹோஸ்ட் யாருன்ட்டு. அதே மாரி தான் ஸ்போர்ட்ஸ்க்கும் ஹோஸ்ட் கேட்பாங்க. ஃபுட்பால் இந்த டைம் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க? ஃபிஃபா இந்த வருஷம் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க? 2032 வரை கேட்பாங்க. ஏன்னா, இப்பயே அவங்க கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. இந்த கண்ட்ரி தான் 2032ல ஹோஸ்ட் பண்ணுது. 2029ல இவங்க தான் ஹோஸ்ட் பண்றாங்க. ஏசியன் ஃபுட்பால் கிளப்பா இருக்கட்டும், எல்லாமே கிரிக்கெட், ஐசிசி, வேர்ல்டு கப்பு எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் போயிடுச்சு அப்படின்னா, அது நியூஸ்ல வரும். அந்த ஹோஸ்ட் பார்க்கணும். சப்மிட்டுக்கும் அந்த ஹோஸ்ட் பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்க்கும் அந்த ஹோஸ்ட்ட நீங்க படிச்சு வச்சுக்கணும். அதெல்லாம் தனியா நோட்ல போட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ். ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் அப்படின்னா, ஜென்ரலா கூட கேட்பாங்க. இப்ப ஐஃபோன்ல என்ன இருக்கு? சிரி இருக்கா? அத கூட போன வருஷம் ஆர்ஆர்பி பிஓல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு போர்ட்டல். இந்த இப்போ கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னு நமக்கு சர்ச்சை கிளம்புச்சுல்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் போர்ட்டல், வெப் போர்ட்டல் லான்ச் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. இப்ப அ அது என்ன டிபார்ட்மெண்ட் அந்த போர்ட்டல் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலவென்ட்டா லான்ச் பண்ணாங்க? யார் லான்ச் பண்ணாங்க? அந்த போர்ட்டல் நேம் என்ன? அது என்ன பர்ப்பஸ்க்காக அந்த போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க? இப்படியெல்லாம் கேட்பாங்க. மேக்ஸிமம் அது ஹிந்தில தான் இருக்கும் பேருங்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த போர்ட்டல்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்குறாங்க ரீசென்ட்டா. அதுக்கப்புறம் ஜிஏ டேக் என்வைரன்மென்ட். இந்த ஜிஐ டேக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. பட் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா, அது இருக்கிறதே கம்மி தான். இருக்கிறதே ஜிஐ டேக் ரீசென்ட்டா அப்ரூவ் ஆகுறதே கம்மி தான். அப்ப ரீசென்ட்டா அப்ரூவல் ஆகுற ஜிஐ டேக்ஸு நீங்க மேக்ஸிமம் 3 எக்ஸாம்ல 2 எக்ஸாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இருக்கிறதே கம்மி தான். நல்லா படிச்சுட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் என்விரான்மென்ட் நியூஸ். என்விரான்மென்ட் நியூஸ்னா, ஆ யுனெஸ்கோல எதான ஒரு சைட்டு எதான ஒண்ணு ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இந்த ராம்சார் சைட் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ, அதுக்கப்புறம் இந்த டைகர் ரிசர்வ், அப்புறம் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி இதெல்லாம் இந்த எதனா யுனெஸ்கோ மூலியமாவோ ஏதோ ஒண்ணு அங்கீகாரம் பெற்றிருக்கும். இல்லன்னா எதனா ஒரு புலிய கொண்டு வந்துட்டுருப்பாங்க. மத்திய பிரதேசத்துல கொண்டு வந்துட்டாங்கல்ல அந்த மாரி. ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அந்த என்வைரன்மென்ட் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ்ல எதனா ஒண்ணு வந்திருக்கும். அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சாங்சுரியோ, இல்ல அந்த பார்க்கோ ஏதோ ஒண்ணு. அது எந்த ஊரு அப்படிங்கிறத நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து டிஃபென்ஸ் அண்ட் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டிஃபென்ஸ்ல என்னென்ன கேட்பாங்க அப்டின்னா, இப்போ ஒரு கப்பல் இருக்கு. அது டீகமிஷன் பண்றாங்க அப்டின்னா, அது அந்த ஐஎன்எஸ் எந்த ஊர்ல டீகமிஷன் பண்ணாங்க? அது எந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னு முதற்கொண்டு கேட்பாங்க. இப்போ ஒரு ஐஎன்எஸ் டீகமிஷன் பண்றாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி அது இருக்குன்னா கூட, அது எந்த கம்பெனி அவங்க செஞ்சு குடுத்தாங்க? அப்டிங்கிறத கேட்பாங்க. புதுசா ஒரு ஐஎன்எஸ் லான்ச் பண்றாங்களா? அது எந்த கம்பெனி செஞ்சு குடுத்தாங்க? ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாங்களா? அது எந்த கம்பெனி செஞ்சு குடுத்தாங்க? எந்த ஊருக்கு செஞ்சு குடுத்தாங்க? அப்டிங்கிறத நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்சைஸ், டிஃபென்ஸ் எக்சைஸ் நெறைய இருக்கும். இப்ப நம்ம ஊருக்குள்ளேயே நடக்கிற எக்சைஸ் இருக்கும். நம்ம ஊரும், வெளியூரும் சேர்ந்து நடக்கிற எக்சைஸ் இருக்கும். அந்த எக்சைஸ் வந்து ஜென்ரலா எல்லாத்தையும் சேர்த்தி பண்ற எக்சைஸாவும் இருக்கும். இல்ல மிலிட்ரி மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். இல்லன்னா அது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆர்மி மட்டும் பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு நேவலா இருக்கும். இல்லன்னா ஏர் ஃபோர்ஸ் எக்சைஸா இருக்கும். அந்த எக்சைஸ குடுத்துட்டு அது நாவலா, ஏர் ஃபோர்ஸா அப்படி கூட கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. அது என்ன ரிலேட்டடான எக்சைஸ், எந்த கண்ட்ரி கூட செய்றாங்க, எந்த ஊர்ல செய்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பிரான்ஸ் கூட செய்வாங்கல்ல, அது அப்புறம் மங்கோலியா கூட செய்றதெல்லாம் ரிப்பீட்டடா எல்லா வருஷமும் பண்ணக்கூடியது. அப்போ அது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படிங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது டிஃபென்ஸு. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது இது ரிலேட்டடா இருக்கிறதுனால சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா ஏதாச்சும் ஒண்ணு வரும். ஐஐடி நியூஸ் எல்லாம் அந்த சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் கவர் ஆகும். ஐஐடி எதான ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. எதான ஒரு இன்னோவேஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எந்த ஐஐடி கண்டுபிடிச்சது? ஐஐடியா? ஐஐஎஸ்சி பெங்களூரா? இல்ல ஐஐடி மெட்ராஸா? ஐஐடி மும்பையா? ஐஐடி டெல்லியா? ஐஐடி கான்பூரா? அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி சயன்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாவும், டிஃபென்ஸ் ரிலேட்டடாவும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? புக்ஸ் புக்ஸ் அதுக்கப்புறம் இந்த டிஆர்டிஓட சேர்மனு, இஸ்ரோவோட சேர்மனு அதெல்லாம் கூட நீங்க படிச்சு வச்சுக்கணும். டிஃபென்ஸ் படிக்கும்போது. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கிறதே ரொம்ப கம்மி தான் ஹஸ்பண்ட்ஸ். அதனால தான் ஏன் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எல்லா எக்ஸாம்லயும் வரமாட்டேங்குது. ஆனா நம்ம படிச்சுட்டு போக மட்டும் அது வந்துரும் அப்டின்னா, அது இருக்கிறதே கம்மி தான்.
அதனால ஒரு சில எக்ஸாம்ல கேட்பாங்க, ஒரு சில எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க இப்ப ரீசென்ட்டா எழுதின எக்ஸாம்ஸ்ல கேட்கல அப்டின்ட்டு விட்டுட்டு போவீங்க. கண்டிப்பா அதில கேட்டிருப்பாங்க. அதனால இருக்கிறதே கம்மி தான். அதனால படிச்சுக்கோங்க. கம்மியா இருக்கிறதுனால இந்த புக்ஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டல், இந்த ஜிஏ டேகு, ஆ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் இதெல்லாம் சில எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. சில எக்ஸாம்ஸ்ல கேட்காம போயிடுவாங்க. அதனால நீங்க அத படிச்சுட்டு போக்கூடாது. நீங்க எப்ப படிக்காம போறீங்களோ, அப்ப அது கேட்டுருவாங்க. எப்படியும் அது 3ல 1, 2 இருக்குல்ல. சரிங்களா? ஆனா அது எது கேட்பாங்க, எது விடுவாங்கன்றது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதனால படிச்சுட்டு போயிருங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ பொறுத்தவர இது வந்து பெரிய டாபிக். ஓகேங்களா? நெறைய இருக்கும் வளவளன்ட்டு. முடிஞ்சா உங்களால பிக் பண்ண முடிஞ்சா இம்பார்ட்டன்ட் டேஸ் அதோட தீம்ஸ் படிச்சுக்கோங்க. டைம் இருந்தா நீங்க ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கவர் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம காலே வைக்கல. கால் மீன்ஸ் சொல்லல. சொல்ல விரும்பல. ஓகேங்களா? ஏன்னா நெறைய இருக்கும் அது. நீங்க மத்ததெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கிறதுக்குள்ள இந்த இதுல நான் என்ன பண்ணிருவேன்னா, அப்பாயின்ட்மென்ட் முடிச்சுருவேன், ரேங்கிங் முடிச்சுருவேன், அவார்ட் முடிச்சுருவேன். இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் முடிக்கிற டைம்ல. அந்த அளவுக்கு இதுல அதிகமா இருக்கும் நம்பர்ஸு. அதுல செலக்டிவா பிக் பண்ணி நான் படிச்சுட்டு போயிருவேன். அதுல நெறைய டைம் கிளிக் ஆயிரும். ஓகேங்களா? அம் முக்கியமான தீம்ஸ் இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே ஆஃப் சிஏ. இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தீங்கல்ல, அதுல முக்கியமான நியூஸுக்கு ரிலேட்டடான சிஏ. ஸ்டாட்டிக் பார்ட் படிக்கணும். உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து பிசிசிஐ அப்படின்னு சொல்றாங்கன்னா, பிசிசிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? இப்போ ஒரு என்னது ஃபுட்பாலா? ஃபிஃபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? சரி. இப்போ பேங்கிங் நியூஸ் படிக்கிறீங்க. பேங்க் ஆஃப் இந்தியா வருது. பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? இப்ப கேட்டாங்கல்ல சென்ட்ரல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்ஆர்பில, பிஓல அந்த மாரி தான். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்கணுன்றது இல்ல அவங்களுக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நியூஸ் வந்திருக்கும். அப்ப அது ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சுதுங்களா? அப்ப நீங்க படிக்கக்கூடிய பேங்க் இருக்குல்ல, பேங்கிங் நியூஸு அப்பயே அதோடைய ஸ்ட்ராட்டஜிய படிச்சுக்கோங்க. அதே மாரி தான் நேஷனல் நியூஸு, ஸ்டேட் நியூஸு. கொஹிமா நாகாலாந்தோட கேப்பிட்டல். கொஹிமா நாகாலாந்தோட கேப்பிட்டல் கேட்கணும் அப்படின்னு அவங்க கேட்கல. நாகாலாந்து ரிலேட்டடா மிகப்பெரிய எதனா சர்ச்சை வந்திருக்கும். எதனா நியூஸ் வந்திருக்கும். அது வந்து நெகட்டிவ் நியூஸா இருக்கும். அப்ப நெகட்டிவ் நியூஸா இருக்கிறது நெகட்டிவ் நியூஸ சிஏல கேட்க மாட்டாங்க. எப்பயுமே எக்ஸாம்ல நெகட்டிவ் நியூஸ நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. கவர்ன்மென்ட் எகெயின்ஸ்டா போட மாட்டாங்க. அப்போ ஆனா அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்ல. அவங்க எப்படி கேட்பாங்க? அப்ப அதோடைய ஸ்ட்ராட்டஜியா கேட்டுருவாங்க அத. புரிஞ்சுதுங்களா? அப்போ நாகாலாந்தோட கேப்பிட்டல் கொய்மா அப்படின்னு வந்துரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேஷனல் நியூஸு, இந்த ஸ்கீம்ஸு, பேங்கிங் இதெல்லாம் படிக்கும்போது, அதோடைய ஸ்டாட்டிக்கோட சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் அவங்களே குடுத்துட்டு, எந்த மினிஸ்டருக்கு கீழ இந்த ஸ்கீம் வரும்னு கேட்பாங்க. அது இல்லன்னா, இந்த மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டுருவாங்க. அவங்களே எல்லாத்தையும் சொல்லிருவாங்க. அந்த மினிஸ்ட்ரி யாருன்னு கேட்டுருவாங்க நம்மகிட்ட. அது யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க நெறைய பேர். அது என்ன ஸ்கீமு எல்லாமே படிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த மினிஸ்டர் பேர் என்னன்னு விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாரி கூட கேட்பாங்க. ஸ்டாட்டிக்கெல்லாம் அப்படிதான் கவர் ஆகுது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பேங்கிங். ஸ்டாட்டிக்ல பேங்கிங். ஓகேங்களா? இதெல்லாம் நான் சில எக்ஸாம்ல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஜென்ரலா இருக்கும் அந்த ஸ்டாட்டிக் பேங்கிங். ஜென்ரல் ஸ்டாட்டிக் பேங்கிங் இன்டர்வியூக்கு படிப்பீங்கல்ல, அந்த ஜென்ரல் ஸ்டாட்டிக் பேங்கிங்ல சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டைம் இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா நீங்க படிக்கக்கூடிய பேங்கிங் நியூஸ்லாம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்க நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்டான டாபிக். ஆர்டர் வைஸா குடுத்துருக்கேன். ஒன்ஸ் அகைன் சொல்லணும்னா, நேஷனல் ஸ்கீம்ஸ், பேங்கிங், அப்ரூவல் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்பாயின்ட்மென்ட் ரேங்கிங், இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். அதில மந்த்லி கேப்சூல்ல படிச்சா கூட பெட்டர் தான். அவார்ட்ஸு நான் ஃபர்ஸ்ட் டாப் 3 சொன்னேன்ல, நேஷனல் ஸ்கீம்ஸ், பேங்கிங் அது ஸ்டாட்டிக்கோட படிக்கணும். அப்புறம் இந்த அவார்டு சப்மிட், போர்ட்டல் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. படிக்கும்போது சப்மிட்டும், ஸ்போர்ட்ஸும் அந்த யார் ஹோஸ்ட் பண்றாங்க, அடுத்து யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஜிஏ டேக், என்விரான்மென்டல், யுனெஸ்கோ, ராம்சர் சைட்டு, புக்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸ்ல செலக்டிவா, ஸ்டாட்டிக் ஜிகே இங்க படிக்கும்போது அதோட ஸ்டாட்டிக் இதெல்லாம் தான் படிக்கணும். இப்படி தான் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ. இந்த ஆர்டர்ல படிச்சுக்கோங்க. சரி சார், நான் இதுவரையும் படிச்சுட்டேன். இதெல்லாம் விட்டுட்டேன். இது படிக்க முடியல, டைம் போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு மேல இருக்கிறத வச்சு ஒரு குறிப்பிட்ட மார்க் உங்களுக்கு வந்துரும். புரியுதுங்களா? இப்போ இதுவரையும் நீங்க படிச்சுட்டீங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க பயப்பட தேவையில்ல. இதுக்கு மேல படிச்சிருக்கீங்களா, அது உருப்படியா படிச்சிருந்தீங்கன்னா, அதுலருந்து ஒரு மார்க் வந்துரும் உங்களுக்கு. இதுவரையும் படிச்சிட்டீங்க, அதுக்கு ஒரு மார்க் வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் படிச்சிருக்கீங்க, அதுக்கான மார்க் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இருக்கக்கூடிய டைம்ல முடிஞ்ச வர முடிக்க பாருங்க. இல்லன்னா எவ்வளோ முடிக்கிறீங்களோ, அது ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிட்டு ரீகலெக்ட் பண்ணி போய் எக்ஸாம் எழுத பாருங்க. ஓகேங்களா? அப்படியே ஃபுல்லா மார்க் எடுத்துறணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல 40 அவுட் ஆஃப் 40 எடுத்தா தான் உங்களுக்கு வேலை குடுப்பாங்கன்லாம் யாரும் கூட சொல்லல. புரிஞ்சுதுங்களா? ரைட்டு. அடுத்து லாஸ்ட்டா முடிச்சுடலாம் அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் மந்த்ஸ். ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் மந்த்ஸ பத்தி பார்க்கும்போது 3 விதமா நான் பிரிப்பேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது கண்டிப்பா படிச்சே ஆகணும். இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் டைம் இருந்தா ரிவிஷன் பண்றதுக்கு. இப்போ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்
அப்படின்னு ஆர்ஆர்பி பிஓக்கு சொன்னேன்ல, அதில எத்தன கொஸ்டின் வந்துருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு முதல்ல? நெறைய கொஸ்டின்ஸ் அதில தான் கவர் ஆயிருந்துச்சு. அப்போ பசங்ககிட்ட கேட்டா அவங்க சொன்னாங்க. அத வச்சு தான் சொல்றேன். ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல செப்டம்பர், அக்டோபர், நவம்பர நான் சொல்றேன். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். அதில நெறைய கொஸ்டின் கவர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர், ஆகஸ்ட், ஜூலை அதுக்கு அடுத்த பிரையாரிட்டி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்க்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட். டிசம்பர், ஆகஸ்ட், ஜூலை இந்த 6 மாசம் படிக்கணும். ஓகேங்களா? அதில ஃபர்ஸ்ட் இது செகண்ட் பிரையாரிட்டி. இது டீப்பா கூட படிங்க. இது மேலோட்டமா கூட படிச்சுட்டு போங்க. ஆனா படிச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, இந்த ஜனவரி மிட் வர ஜனவரி 2 வீக்ஸு, ஜூன் மாசம் டைம் இருந்தா ரிவிஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி படிச்சது தானே, டைம் இருந்தா ஹால்ஃப் டே பிடிக்கும் அவ்வளோதான். ரிவிஷன் பண்ண. அது மேலோட்டமா கூட பார்த்துட்டு போங்க. ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ இம்பார்ட்டன்ட் மந்த்தும் படிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோக்கு முக்கியமா லைக் பண்ணிடுங்க. அஃபேர்ஸ் க்ளவுட்ல கரண்ட் அஃபேர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ போய் ஆப்ல அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட அப்ளை பண்ண மறந்துறாதீங்க. அண்ட் இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், எப்படி கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம குடுக்கக்கூடிய மெயின்ஸ் சிடிஎஸ்க்கு சப்போர்ட் குடுங்க. இன்னைக்கு கேஸ் செட் குடுத்திருந்தேன். நேத்து பசில் குடுத்திருந்தேன். இன்னைக்கு இன்னொரு பசில் குடுக்கலான்னு தான் இருந்தேன். பட் நான் வந்து ரெகுலரா இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு நெறைய வீடியோஸ் குடுக்கலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. நெறைய வீடியோஸ் மெயின்ஸ்க்காக பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சொல்லுவேன். ரிப்பீட்டர்ஸ்க்காக அத பிராக்டிஸ் பர்ப்பஸாவும் கொண்டு வருவேன் நானு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல பிகினர்ஸ் பிராக்டிஸ் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் அத. ஸோ இந்த சீரியஸ்க்கு நல்லா சப்போர்ட் குடுங்க. உங்களால ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன உங்கள அடாப்ட் பண்ணிருவேன். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.